வணக்கம். நான் 2002 to 2004 ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். அப்போ மாவட்ட பதிமுப்பு அடிப்படையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து போட்டாங்க. அதுக்கு பிறகு 2011 ஆசிரியர் தகுதி தேர்வு வச்சாங்க. அதில் நான் மிக கஷ்டப்பட்டு நான் பாஸ் பண்ணேன். அது திரும்ப சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சிட்டோம். சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு விட்டது. அதுக்கடுத்து வேலைவாய்ப்பு தான் வழங்கணும். ஆனால் திரும்பவும் எங்களுக்கு கொடுமையான ஒரு செயல் என்னன்னா, இந்த அதிமுக அரசாங்கம் அப்போ நிறைய பேர் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு சொல்லி போடணும்னு சொல்லி போட்டு அந்த இதை கொண்டு வந்தாங்க. அது திரும்ப அது தவறான முறைன்னு சொல்லிட்டு திரும்ப அதை நீக்கிட்டு, அதை விட பெரிய கொடுமையான முறை என்னன்னா நியமன தேர்வை கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அதை அவங்க கொண்டு வந்ததோட விட்டுட்டாங்க. திரும்ப இப்போ இருக்கிற முதல்வரும் அப்போதைய எதிர்கட்சி தலைவருமான திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள், இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல், இதை கழக ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் இதை நீக்குவோம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி 177 கொடுத்திருந்தாங்க. 149 நாங்கள் ரத்து செய்யறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா நாங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணி பார்த்து இதுவரைக்கும் அதற்கான விடை எங்களுக்கு கிடைக்கல. தயவு செய்து ஐயா முதல்வர் ஐயா எங்களுக்கு இதுக்கு ஒரு பணி நியமன ஆணை வழங்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.